காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ராஜி இன்னும் வருத்தமாவே இருக்காங்க. பழனிக்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, சித்தப்பா வேற எதுவும் பிரச்சனை இல்லை தானே, என்னால் எதுவும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்றாங்க. அண்ட் இந்த இடத்துல பழனி, உன்னால் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, அண்ணியோட அண்ணா வீட்டில் வரல, அதுதான் பிரச்சனை. அண்ட் இப்போ அண்ணி ஓகேவா இருக்காங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே குடும்பமாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. முத்துவேல், சக்திவேல், குமார் எல்லாரும். ஸோ சக்திவேல் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம முத்துவேலை மண்டையை போட்டு கழுகிட்டு இருக்கார். அண்ணா நீங்கள் எப்படி நான் நம்புறீங்களா, அண்ணி கொடுத்துட்டாங்க நகைன்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா, அது எப்படி இவ்வளோ வருஷம் கழிச்சு கட்டி கொடுத்த பொண்ணுகிட்ட போய் நகையை வாங்குவாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்றாரு. பத்தாவதுக்கு குமாரும் வந்துட்டு, ஆமாம் பெரியப்பா, பெரியம்மாவோட அண்ணா வந்து ரொம்ப கௌரவம் பார்ப்பாரு, அவர் போய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றாங்க. அண்ட் சக்திவேல் சொல்கிறார், சரி என்னவா இருக்கட்டும், வாங்குறதாவே இருக்கட்டும், அப்படி இருந்திருந்தாலும் அண்ணி என்ன பண்ணியிருக்கணும், உங்ககிட்ட கேட்டுட்டு கொடுத்துருந்துருக்கணும். அண்ணி ரொம்ப மாறிட்டாங்க, ராஜி கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணி ரொம்ப மாறிட்டாங்க, அவங்க 3 பேர் ஒரு மாதிரியா இருக்காங்க, அதாவது நம்ம யாரையுமே இனிமேல் நம்பக்கூடாது, ஏன் பொண்டாட்டி, அண்ணி, நம்ம அம்மா, இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க, நம்ம 3 பேரும் ஒரு மாதிரி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை விட வயசில் சின்ன பையன் தான், நான் சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்கன்னா, எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் ஏதோ நம்மளை சுற்றி சதி பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை ஒரு கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு சதி நம்மளை சுற்றி நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும், இந்த நகை விஷயத்தை நீங்கள் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. குமார் வந்துட்டு, ஆமாம் பெரியப்பா, என் கல்யாணத்தை பற்றியெல்லாம் பெரியமாக்கு அக்கறையே இல்லை, அவங்க பொண்ணை பற்றி தான் அக்கறைன்னு, அப்புறம் வேறு யாரை பற்றி இருக்கும், சரி அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்குன்னு பொண்ணுன்னு அப்படியே தலைமொழிக முடியுமா, ஒரு அம்மான்றவங்க அந்த பாசத்தோடு தான் இருப்பாங்க. பட் இங்கே குமாரும் சக்திவேலும் சேர்ந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க, அவரை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை விட்டுறாதீங்க, இன்னும் கேளுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, இந்த வருத்தத்தோடைய ராஜி அண்ட் கோமதி இருக்காங்க. அண்ட் நைட் இவங்க எல்லாரும் டின்னர் சாப்பிடும்போது கதிர் கேட்குறாரு, அம்மாவும் ராஜுவும் ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க அப்படின் போது அரசி சொல்ல வராங்க கதிர்கிட்ட. இந்த பிரச்சனையை சொல்ல வரும்போது மீனா இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை 2 பேருக்கும் தலைவலி அப்படின்றாங்க. அண்ட் பாண்டியன் வந்துட்டு ஏமா அப்படின் போது மீனாவே உடனே, இல்லை அவங்க 2 பேரும் தண்ணி சரியாக குடிக்கல, அதான் தலைவலின்னு, சரி நல்லா தண்ணி குடிங்கம்மா அப்படின்ற மாதிரி இதை பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தது நம்ம பழனி கேட்குறாரு, மாமா நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா சரவணனுக்கு அப்படின் போது, டேய் சும்மா அவனுக்கு ஃபோன் பண்ண முடியுமாடா, அவனே வெளியூர் கூட்டிகிட்டு போயிருக்கான் அந்த பிள்ளைய, நம்ம போய் சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின் போது குடும்பத்துக்கே ஷாக்கு, அடடா நம்ம அப்பாவா இது இப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுலாம் சொல்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அட் அ டைமில் எல்லாருக்குமே மெசேஜ் வருது. எல்லாரும் என்னவா இருக்கும் அப்படின் போது மீனா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு குரூப்பை ஓப்பன் பண்ணியிருக்காங்க தங்கமயில். அதுவும் வாட்ஸ்அப்பில் என்ன குரூப்னா, ஹனிமூன் ஃபோட்டோஸ் போடுறதுக்காகவே ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கல்யாணம் ஆகாத பொண்ணான அரசியும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஹனிமூன் பிக்ஸ்லாம் அதில் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தருக்காக சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, இங்கே பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக இருக்கும், நீங்கள் தாண்டா அங்கேருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நாங்கள் இங்கே செம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு கெத்து காட்டுறதுக்காக ஒரு குரூப், ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு குரூப்பாக போட்டு, ஈவன் அதில் அரசியும் போடணுமா, எதுக்குடா உனக்கு இந்த மானங்கெட்ட பொழப்புன்ற மாதிரி தான் இருக்குது, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு, அந்த பொண்ணையும் சேர்த்து போடணுமா, இவ கெத்து காட்டுறதுக்கு அந்த பிள்ளையும் சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த குரூப் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல பாண்டியன் இருந்துட்டு, பற்றியா அந்த பிள்ளைக்கு எங்கே போனாலும் நம்ம குடும்ப நினப்பு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஜல்ற அடிச்சுட்டு இருந்தார். அண்ட் அடுத்த சைடில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட சரவணன் அண்ட் தங்கமயில தான் காமிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேரும் உனக்கு என்ன பிடிச்சிருந்ததா, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தான்னு பேசிட்டு இருந்தாங்க. அதாவது சுயவரத்தில் பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிச்சிருந்ததா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. அண்ட் தங்கமயிலும் ஓகே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றாங்க. பட் நீயே ஒரு மாதிரி அமைதியாக இருந்தபோது, இல்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றாங்க. அண்ட் தங்கமயில் கேட்குறாங்க, ஆமாம் நீங்களும் தான் ஒரு மாதிரி அந்த இடத்துல டல்லாக இருந்தீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின் போது, ஒன்றுமே இவர் சொல்கிறதுக்குள்ளே அடுத்து தங்கமயில் வந்துட்டு, ஏன் மாமா உங்கள் எக்ஸை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் வேண்டாம் மயில், நான் உன்னை பற்றி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை தவிர வேறு எதுவும் நினைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்தார். கையை பிடிக்கிறாரு, கையை பெசுறாரு, தடவுறாரு, இதை பண்ணிட்டு இருந்தார். இதை பார்த்து நமக்கு செம்ம காண்டாகுது. அது என்னன்னு தெரியல, ஒரு சிலர் இதெல்லாம் பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க 2 பேரோட லவ்வை பார்க்கும்போது நமக்கு எரிச்சலாக இருக்குது. அதுவும் தங்கமயில் ஃபேஸை பார்க்கும்போது செம்ம காண்டாக தான் இருக்குது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம காண்டாகிறதுக்குள்ளே கரெக்டாக அங்கே ஃபோன் அடிச்சிருது. ஸோ ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் டின்னர் ரெடி ஆயிடுச்சு வாங்களேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு போயிட்டு 2 பேரும் அங்கே பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக டெய்லி அந்த கடை கணக்கு பார்ப்பாங்க. ஸோ குடும்பமாக எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியன் வரவு செலவு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, அரசி அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே 2 பேருக்கும் பயமாக இருக்குது, நம்ம பழனி அண்ட் செந்திலுக்கு பயமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல கதிர் இல்லை, இப்போ வரைக்கும் கதிர் இல்லை, மற்றவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ பழனி கேட்குறாரு, டே என்னடா நடக்கும் அப்படின் போது, மாமா நீங்கள் தானே சமாளிக்கிறேன்னு சொல்லிங்க, சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை ஏதாவது தப்பாக கணக்கு எழுதுனா பரவாயில்லையே அப்படின் போது, ஆஹா அரசி வந்து கணக்கு அப்படின்னா கண்ணில் விளக்கொணை ஊற்றிட்டு பாப்பா என்ன நடக்க போதோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசியும் சொல்கிறாங்க, அப்பா கணக்கெல்லாம் பார்த்துட்டு ஆனால் ஒரு 1000 ரூபாய் கம்மியாகுது அப்படின்றாங்க. 1000 ரூபாய் கம்மியாகுதா அப்படின்னு குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகுது, கதிர் தியாகி இதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்க போகிறார் அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.